வணக்கம் அங்கராஜ் சார். உங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 3 விஷயத்துல வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேங்க. ஒண்ணு வந்து டிசிப்ளின். அது ரொம்ப பக்காவா பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஏன்னா எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனா நீங்க சொல்லிக் கொடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம காலைல எந்திரிச்சோனே ட்ரேடிங் பண்றதுக்கான வேலைகளுக்கு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா ரெடி ஆகணும். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 9 மணி 10 மணிக்கு இதை லேப்டாப் திறக்கிறது பாக்குறது ஏதோ ஒரு பக்கம் அது போகும் நம்மளும் பின்னாடியே ஓடுவோம். லாஸ் ஆயிரும் மறுபடியும் அது மேல இருந்து கீழே வந்து பின்னாடி ஓடி போய் மறுபடியும் லாஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தோம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா மென்டல் ப்ரெஷர் ஆகி இது என்னடா இது எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து சூதாட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. உங்க கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் காசு பணம் இல்ல டிசிப்ளின் தான் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லி கொடுத்தீங்க. 2 3 விஷயம் பர்சனலா சொன்னீங்க. இந்த மெடிடேஷன் மத்ததெல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு மாங்க் மாதிரி ஆயிட்டேங்க. எனக்கு 20 பாயிண்ட் கிடைச்சா போதும்னா என்னால அது மனசு திருப்தியா க்ளோஸ் பண்ணி வைக்க முடியுது. ஃபர்ஸ்ட் அந்த 11 o'clock நீங்க ஃபர்ஸ்ட்லாம் கொடுப்பீங்க இல்லைங்க டெலிகிராம் சேனல்ல வந்து லைவ்ல வர்றப்ப அந்த 11 o'clock என்னால வந்து அந்த 20 பாயிண்ட்ஸ் முடிச்சோம்னா சந்தோஷம் மனசு நிறைவோட க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஏன் இவ்வளவு போயிடுச்சு நம்ம இங்க வாங்கணும் நம்ம வாங்கினதுல இருந்து 100 பாயிண்ட் மேல போயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த நாள் அதுக்காக உட்கார்ந்துருப்பேன். அப்போ பாத்தீங்கன்னா 0 ஆயிடும். நிறைய போயிடுச்சுங்க. ஆனா இப்ப இன்னைக்கு வந்து அந்த டிசிப்ளின் உங்ககிட்ட வந்து கோர்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நல்ல ஒரு பெரிய டிசிப்ளின் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது மார்க்கெட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு பிசினஸ். இது வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறத விட நம்மளோட நாலேஜ் கெயின் பண்றதுக்கான இடம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் உங்களோட கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற எந்த யூடியூப் சேனலையும் பார்க்கறது வீடியோஸையும் பார்க்கறதுல உங்களோட இதை மட்டும் ரிப்பீட்டேஷன் அவ்வளவுதான். இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. டெய்லி 20 பாயிண்ட் என்னால பிடிக்க முடியுது. டெய்லி 5 லாட் எடுக்கிறேன் கண்டினியூஸா. காலையில நீங்க லைவ் வந்தோடனே உங்களை ஃபாலோ பண்ணுவேன். ஆனா நீங்க சொல்லிடுவீங்க. சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த புல் பேக்குக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கிறேன். பட் ஆனா எனக்கு கன்சிஸ்டன்சியா நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப இதுல தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் இதுக்கப்புறமா நான் சொன்ன விஷயத்த நீங்க கண்டினியூஸா அந்த ப்ராஃபிட்டை எப்படி வித்ட்ரா பண்ண எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ண அதை மட்டும் நீங்க கன்சிஸ்டன்சியா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கு ஒரு 3 months ஏன் 6 months கூட நீங்க மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த ரிசல்ட் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகி வரும். அண்ட் நீங்க மேடம் ஸ்டார்டிங்ல ஜாயின் உண்மையிலே பண்ணும்போது எப்படி இப்பதான் பண்ணீங்கன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு நிறைய கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்திருக்கு. எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா வருதோ கண்டிப்பா. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெயிலியரையும் நீங்க எதிர்பார்த்து போக மாட்டீங்க. சக்சஸையும் எதிர்பார்த்து போக மாட்டீங்க. உங்களுடைய கடமையை மட்டும் நீங்க அதுல பண்ணுவீங்க. சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்பதான் மேடம் ப்ராஃபிட்ன்றது வித்ட்ரா போட்டிருக்கேன். இது வரைக்கும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா உண்மையை சொன்னேன். லாஸ்டா வந்து ஒரு 45 டேஸ் ட்ரேடிங்ல வந்து 30 டேஸ்க்கான ப்ராஃபிட் எடுத்துட்டு 15 டேஸ்க்கான ப்ராஃபிட் உள்ள வச்சிருக்கேன். ரொம்ப காசும் போடலைங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய காசு தேவையில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது மைண்டோட அந்த இது வேணுங்க பவர் வேணும். ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு விஷயம் இருந்தா நம்ம வந்து ஒரு 10,000 வச்சு கூட நம்மளால டெய்லி ஒரு 500 சம்பாதிக்க முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க மேடம். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ங்க.